டெல்லிக்கு நோ சொன்ன சிஎம் விஜய். இந்தியா கூட்டணியை நிராகரித்தது ஏன்? முதல்வர் விஜய் எடுத்த அதிரடி முடிவு. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில இணையுமாறு முதல்வர் விஜய்க்கு வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிராகரித்து விட்டார். இதனுடைய பின்னணியில விஜயின் ஆலோசகர்களின் வலியுறுத்தலும் IAS அதிகாரிகளின் யோசனையும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய திரைமறைவு செய்திகள் குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான கட்சி தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த சில மாதங்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணியின் இந்த முக்கிய கூட்டத்தை புறக்கணித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சி தரப்புல அதிகாரப்பூர்வமாக தாவேகவிற்கு நாடாளுமன்ற எம்பிக்கள் இல்லாததே காரணம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் டெல்லி அரசியல் வட்டாரங்கள் முற்றிலும் வேறு ஒரு கோணத்துல பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து விலகி முதல்வர் விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தங்களுக்கு கிடைத்த முதல் ராஜ்யசபா சீட் வாய்ப்பை தாரை வார்த்தார் முதல்வர் விஜய். மத்திய பாஜக அரசின் நாடாளுமன்ற நடவடிக்கைகள்ல தாவேகவின் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது பாஜகவை எதிர்த்துதான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற சூழலை தவிர்க்கவே ராஜ்யசபா சீட்டை காங்கிரசுக்கு கொடுத்து விட்டார் என்கின்ற ஒரு காரணம் தாவேக தரப்பிலேயே சொல்லப்பட்டது. அதே பாணியை இந்தியா கூட்டணி விவகாரத்துல விஜய் பின்பற்றுவதாக சொல்லப்படுது. இது குறித்து உளவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிதி பற்றாக்குறையில் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் அரசு அதனை சமாளிப்பதற்கான பல்வேறு வழிகளை ஆராய்ந்து வருகிறது. இந்த நிலையில தான் மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் தடையுமின்றி தாமதமின்றி கிடைத்தால் நிதி நெருக்கடியில் பெரிய சுமை குறைக்கும். அதற்கு மத்திய அரசுடன் இணக்கமான போக்கினை கையாள வேண்டும். காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்து கொண்டதால் மத்திய அரசிற்கு நம் மீது கோபம். ஆட்சி அமைப்பதற்காக இந்த முடிவை நீங்கள் எடுத்ததாக சொல்லி மத்திய அரசின் கோபத்தை நாம் தணித்து வருகிறோம். இருப்பினும் மத்திய அரசு முழுமையாக நமக்கு சாதகமாக வர மறுக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில இந்தியா கூட்டணியில் இணைய காங்கிரஸ் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்க வேண்டாம் என அதிகாரிகள் தரப்பில் முதல்வருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. முதல்வரின் ஆலோசனைகளும் இதே கருத்தில் உடன்பட்டதால் இந்தியா கூட்டணியில் இணைவதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இப்போதைக்கு வேண்டாம் என முதல்வர் முடிவெடுத்திருக்கார் என்று உளவு வட்டாரங்கள் சொல்கின்றன. அரசியல் நோக்கர்களின் கூற்றுப்படி தாவேக தலைமை ஆரம்ப கட்டத்திலேயே பாஜகவிற்கு எதிரான நேரடி முத்திரையை தன் மீது பதிய விரும்பல. மத்தியில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை முழுமையாக எதிர்த்தால் தமிழக அரசின் நிர்வாக பணிகள், நிதி ஒதுக்கீடு, மத்திய திட்டங்கள் மற்றும் பல்வேறு அனுமதிகள் ஆகியவற்றில் முட்டுக்கட்டை ஏற்படும் என தாவேக தலைமை அஞ்சுவதாக கூறப்படுது. தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆரம்பத்திலிருந்தே மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து பின்னர் சிரமங்களை சந்தித்துள்ள நிலையில விஜய் அதே பாதையை பின்பற்ற விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது. தாவேகவின் டெல்லி பிரதிநிதிகள் பாஜகவை நேரடியாக சவாலுக்கு அழைப்பது தற்பொழுது தேவையில்லை என்று தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.